அஜித்குமார் கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் மதுரை கிளை ஆணை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஸ்டாலின் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிபிஐக்கு மாற்றுவோம்னார். நம்மளே அப்போவே நான் சொன்னேன், இது உயர்நீதிமன்றம் மாற்றிடுவாங்க, அதனால் நம்ம முந்தி மாற்றிடுவோம், இல்லைன்னா நமக்கு கேவலங்கிறதுக்காக அவர் பண்ணுறாரு. சிபிஐ போனால் எல்லாத்தையும் தோண்டுவான். அந்த பெண்ணு இவர் துணை முதல்வராக இருக்கும்போதெல்லாம் பண்ணின மோசடியெல்லாம் வருது அதனால் அதெல்லாம் தோண்டினான்னா இவர் மாட்டுவார். இவரே போய் சிபிஐக்கு அனுப்புகிறாரு. காரணம் என்னென்னா, உயர்நீதிமன்றம் சொல்லிடுவாங்கங்கிற பயத்தில் அனுப்பியிருக்காருன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போய் இந்த அஜித்குமார் வீட்டுக்கு ஒரு அரசாங்க வேலை, ஒரு வீட்டு மனை 10 லட்சம்னு கொடுத்த உடனே அவர் கொஞ்சம் தெம்பு வந்துடுச்சு, இவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு. அதனால் மறுபடியும் சிபிஐங்கிறத மாற்றி சிபிசிஐடிக்கு மாற்றோம்னு டிஜிபியாக ஆர்டர் போட வச்சாங்க. இப்போ உயர்நீதிமன்றம் மதுரை கிளை அவர் நீதியரசர் சுப்பிரமணியம், அவர் நேர்மையான ஒரு நீதிபதி, அவர் பக்காவாக விசாரித்தார். விசாரித்தது மட்டுமல்ல, மாவட்ட நீதிபதியை வச்சு ஒரு விசாரணை நடத்த சொன்னார். மாவட்ட நீதிபதி எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அவருக்கே பயங்கரமான இந்த பயமுறுத்தல்லாம் அனுப்புனாங்க, மிரட்டல்லாம் அனுப்புனான் இவங்க திராவிட மாடல். அவர் எல்லா ரிப்போர்ட்டையும் உயர்நீதிமன்றத்தில் இன்று சமர்ப்பித்தார். அதை படித்து பார்த்த உயர்நீதிமன்றம் இன்றைக்கி சிபிஐக்கு அதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? மாவட்ட நீதிபதி சொன்ன விஷயத்தில் இதில் பல விஷயங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை இந்த நம்ம போலீஸும் அந்த ஆளுங்கட்சியாக இருந்தாங்கன்னா நம்ம போலீஸுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நினச்சி அதை கன்சிடர் பண்ணி அதை கவனத்தில் வைத்து சிபிஐக்கு மதுரை உயர்நீதிமன்றம் மாற்றி இருக்கிறது. இதிலிருந்து மாவட்ட நீதிபதி கொடுத்த அந்த ரிப்போர்ட், அறிக்கை இவர்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது உறுதியாகுது.